உலகத்திலே வாழக்கூடிய எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் மகிழ்ச்சியான ஜீவராசிகளுக்கும் உண்டான ஆசை. அது என்ன தாத்தா அப்படிப்பட்ட ஆசை? அதுதான் பெண்ணாசை. பெண்ணாசையை வெறுத்து நீ செல்ல வேண்டும். பெண்ணாசை என்னால வெறுக்க முடியாது. நீ தபம் செய்வியோ இல்ல என்ன செய்ய? அர்ஜுனா இங்க வா. ஏன் நானா போய் சண்டை போட போறேன்? ஏன் நாடு நகர போய் எதனா எப்படினா இருக்கட்டும். ஆனால் இந்த அர்ஜுனனானவன் பெண் ஆசையை சிறிதளவு கூட மறக்க முடியாது. மண்ணாசை மறக்க சொன்னீர்கள், அது மறந்து விட்டு ஆசை இருக்குது. அட இன்னும் எப்ப இருந்தாலும் அதை கூட மறந்துற. ஆனால் பெண்ணாசை என்பது இந்த அர்ஜுனால் மறக்க முடியாது. சிறு வயதில் இருந்தே உன்னால் மட்டுமல்ல, அது என்னோட பிறந்த பிறவி குணம். உன்னோடு மட்டுமில்ல அர்ஜுனா, உலகத்திலே மனிதராக பிறந்தவர்கள் யாராலையும் இந்த ஆசையை வெறுப்பதே கடினமானது. இதற்கு முன்ஜென்மத்திலே பூண்டாக, புழுவாக, யானையாக, மிருகமாக பிறந்திருப்போம். நாம் இதற்கு முன்ஜென்மத்திலே எத்தனையோ ஆயிரம் பிறவி கண்டிருப்போம். அந்த பிறவிலாம் அந்த நீங்க நிறுத்தி விட்டீர்களா தாத்தா? நான் முனிவர் நாங்கள் தயாராகத்தான் இருக்கோம். இப்படிப்பட்ட பெண்ணாசை நீ அறவே வெறுக்குமான் தாத்தா. கல்லின் மீது சேலை வச்சு வைத்திருந்தாலும் ஆனா பெண்ணா என்று திறந்து பார்க்கக்கூடியவன் நான். கொஞ்சம் அற்ப குணம் உண்டுதான். ஏன்னா நம்ம கூட நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆமா, அப்படிப்பட்ட புத்தியுடைய நான் என் பிறவி குணத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்களே. என்னிடத்தில் அதற்கு தகுந்த மூலமந்திரம் உண்டு. தபத்தை முடித்த பிறகுதான் இன்னொரு மணி மணக்கு ஓம் நமோ நமசிவாயா என்று எம்பெருமான் ஆகிய அந்த பரம்பொருள் பெயரை உச்சரித்து மனதார உச்சரித்து சென்றோமானால் பெண்ணாசை என்பதே உனக்கு வராது. சிவனை நினைத்தால் காமனிலே இருக்கிறவர் மனதிலே காமத்திற்கு இடமில்லை. அவர் நினைத்தால் அவர்களுக்கும் என்ற நினைப்பில்லை. தாத்தா, அதனால் இந்த தர்மம் நிலைநாட வேண்டும் என்றால் இந்த அர்ஜுனன் பெண்ணாசை மறக்க வேண்டும் என்று உரைக்கிறேன். பெண்ணாசை என்னால் மறக்க முடியவில்லை என்றாலும் அந்த மந்திரத்தால் நான் சிறிது காலம் மறப்பேன் அல்லவா? அந்த வேத மந்திரத்தை சொல்லுங்கள். ரகசியமாக சொல்கிறேன். என்ன பண்றாங்க? மந்திரவாதி அங்க என்ன பண்றாங்க? காலையில இப்படி போறாங்க. இந்த நம்பேட்ட காதில மூலிகை போறாங்க. ரகசியமாக காதிலே தெரிவிக்கிறேன் அந்த மந்திரத்தை. சொல்லு அப்ப அந்த மந்திரத்தை சரி, அப்படி ரகசியமாக அந்த மந்திரத்தை பெண்ணாசை ஏற்படுகின்ற கொண்டே இருக்க வேண்டும். மேலே கைலாங்கிரி மலைக்கு சென்று 60 அடி கம்பத்தை நாட்டி கம்பத்தின் மேலே 3 அடி செப்பூசில் நிலைநிறுத்தி ஒரு கால் ஊன்றி ஒரு கால் மடக்கி இரு கரத்தை மேல் தூக்கி அந்த மந்திரத்தை சொல்வது. அங்கே ஒரு மந்திரத்தை உச்சரிக்க. அது எந்த மந்திரம்? ஓம் நமோ நமசிவாய, ஓம் நமோ நமசிவாய, உமாபதி சூலபாணி, உமாபதி சூலபாணி, ஓம் நமோ நீலகண்ட உம்பரஞ்சோதியே தபத்திற்கு இறங்கி வந்து மானு போல் விளங்கும் பாசி, மானுவை போல் விளங்கும் ஆசி, பராத்திரம் தருகிறார். இப்படிப்பட்ட மந்திரத்தை அரோகரா என்று தனது மனதார ஒரே மனதாக மனதை அலைபாயை விடாமல் இப்படி சொல்லிக் கொண்டே இருந்தார். இப்படி வருகால் ஊன்றி வருகால் மடக்கி கரத்தை மேல தூக்கி மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த சிவபெருமானே சாட்சாத் அந்த பரம்பொருளை காட்சி தருவார். யாதொன்றுக்கும் பயப்பட வேண்டாம். 1000 இருந்தாலும் வியாசருடைய அருள் இருந்தால் இந்த அர்ஜுனனுக்கு வெற்றி விரைவாகிறது. அர்ஜுனா, சென்று வெற்றியோடு திரும்பி வா. இந்த ஆயுதங்களை உன்
தற்காப்புக்காக மட்டும் நான் பயன்படுத்த வேண்டும். எந்த உயிருக்கும் உனதால் ஆபத்து நேரக்கூடாது. சென்று வெற்றியோடு திரும்பி வா. ஆசீர்வதிக்கிறேன். செல்லுமடியே பயம் பல மாய்கைகள் உண்டாகலாம். அந்த மாய்கைகளை எல்லாம் நான் சொன்ன அந்த மந்திரத்தை வைத்து மோகன கனையால் நீ விரட்டலாம். நான் சென்று வருகிறேன். ஓ மரோ தட்சிணாமூர்த்தினா அது சிவனுடைய பெயர். அகலும் வல்வினை என்று உரைப்பார். அகலும் வல்வினை அகற்றும் அந்த ஆண்டவன் சிவன் நாமத்தை சொல்ல வேண்டும். போகலாமா? குருகுலே நாமத்தை விட்டே தாயாரை எங்கே விட்டு வந்தோம் தெரியுமா? நாம் தான் கானகத்தில் போய் கஷ்டப்பட வேண்டும் என்ற தாயை என் கானகத்திற்கு வர வேண்டும் என்று என் தாயை அழைத்து சென்று விதிராழ்வார் இல்லத்திலே ஒப்படைத்து தப்பா நாங்கள் கானகம் முடித்து ஓராண்டு அய்யாதவாசம் முடித்து வருவரை என் தாயை நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று விதிராழ்வார் இல்லத்திலே குந்தியம்மனை விட்டு கானகம் வந்தோம். கானகத்திலே வந்து இந்த அர்ஜுனன் யாரை விட்டேன்? என் அண்ணனாய் விளங்கக்கூடிய தர்மர் என்னிலை வந்த போதிலும் தன்னிலை மறவாத அந்த தர்மராஜாவை இந்த கானகத்திலே விட்டு நான் கைலங்கருக்கு செல்கிறேன். வீர வைராக்கியம் அடைத்து வரத்திலே சென்று அரக்கு மலையிலே எங்களை காப்பாற்றி என் அண்ணன் பீமனை விட்டு நல்ல குணமடைத்த நகுல மகாராஜனை விட்டு சாத்திர குடிமடைத்து சகல கலை உணர்ந்த சகா தேவனையும் கானகத்தில் விட்டு சிவனே கதி என்று புறப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் யாரால் நேர்ந்தது? நாளும் நம்மை கோலோ